பாலன் ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப அந்த கோலமாவு துர்காவோட முழங்கால்ல பட்டாலே வெந்து போயிடும்னு சொல்றீங்க. ஆனா இந்த கோலம் போட்ட கௌரிக்கு மட்டும் எதுவும் ஆகலையே. நீயும் புத்திசாலிதான். நீ கேட்கிற கேள்வியே ரொம்ப நியாயமானதுதான். கௌரி கிட்ட இப்போ அந்த அம்மனுடைய அருள் பெற்ற கூடுதல் சக்தி இல்லைனாலும் அவ பொறப்பிலேயே ஒரு தெய்வீக குழந்தை. அந்த கௌரியோட ஜாதகப்படி இப்ப அவகிட்ட தெய்வீக சக்தி இல்லைனாலும் அவளுக்கு பிறப்போட காரணக்காரிய இருக்கிறதுனால அவளுக்கு இந்த நச்சுத்தன்மை எதுவுமே பண்ணாது. ஆனா அதே நேரத்துல சாதாரண மனுஷங்களை அந்த நச்சுத்தன்மையான விஷம் விட்டு வைக்காது. அது தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். துர்கா, வேதவல்லி அம்மா சொன்ன மாதிரி இந்த கோலப்பாதை வழியா அம்மன் சன்னதிக்கு வெண்தழல்ல உன் வலது கையில இருக்கிற நெருப்பும் உன் இடது கையில இருக்கிற நெருப்பும் அந்த வெண்தழல்ல போய் விழணும். அந்த வெண்தழல்ல 2 நெருப்பும் ஒன்னா விழுந்து நல்லா தக தகன்னு எரியணும். மணல் மேட்டு மாரியம்மன் உனக்கு உத்தரவு கொடுப்பா. உனக்கு உத்தரவு கொடுத்த உடனே நாம நாகமலைக்கு போயிடலாம். அதனால எந்த காரணத்தை கொண்டும் எந்த இடத்துலயும் உன் கையில இருக்கிற தீச்சட்டி விழாம பாத்துக்கோ. துர்கா, நீ போகும்போது மனசுக்குள்ள மாசாணி அம்மாவை வேண்டிக்கிட்டு கோலப்பாதை வழியா போ. உனக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம். ஆமா துர்கா, நானும் கௌரியும் பக்கத்திலே இருக்கோம். நான் இப்போவும் உன் கூட தான் இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு இந்த விஷயத்துல பெரிய நம்பிக்கை இல்லைனாலும் உனக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நீ நல்லபடியா போயிட்டு வந்துடுவ துர்கா. நீ நல்லபடியா இந்த பூஜையை முடிச்சிடுவ நான் நம்புறேன். ரொம்ப நன்றி சின்னையா. நீங்க இப்படி பேசுறது எனக்கு ஆறுதலா இருக்கு. நான் நல்லபடியா முடிச்சிருவேன் சின்னையா. ஐயா, நான் அவளை சும்மா விட மாட்டேன். நாம நினைக்கிற எல்லா காரியங்களையும் அவ தவிடுபடி ஆகிட்டு போய்கிட்டே இருக்கான். இவளை நான் விட மாட்டேன்.
2 தீச்சட்டியையும் வெந்தளல்ல சங்கமிச்சிட்டான்னா அப்புறம் நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. அது சங்கமிக்க கூடாது. அவ எப்படியாவது மயங்கி கீழே விழணும். துடி துடிச்சு அங்கேயே சாகணும். நீ வேடா பார்த்துக்கிட்டே இரு, அது வெடிச்சு சிதற போகுது. என்னையா சொல்றீங்க? வெந்தளல் வெடிச்சு சதற போகுதா? கோலப்பொடியில தானே நீங்க நச்சுத்தன்மை விஷம் கலந்ததா சொன்னீங்க. இப்ப என்னையா திடீர்னு வெந்தளல் வெடிச்சு சதற போகுதுன்னு சொல்றீங்க? பொறுத்திருந்து பாரு ஒச்சாயி. சில நேரங்கள்ல சந்தர்ப்பங்களோ சூழ்நிலைகளோ நமக்கு ஏத்த மாதிரி இல்லைன்னா 1க்கு 2 3 திட்டங்கள் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் நேத்தே இதுக்கான ஏற்பாட்டை எல்லாம் செஞ்சு வச்சுட்டேன். என்னையா சொல்றீங்க? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. சொல்றேன். காலனையா, நான் உங்கள் அடிமை காயம்பு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் இப்ப என்ன செய்யணும் உத்தரவிடுங்க. உங்க உத்தரவுக்காக நான் காத்திருக்கேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சதில்ல? அப்படியே செய் போ. சரிங்க ஐயா. காலனையா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த நாட்டு வெடிகுண்ட வெண்தணலில் வச்சுட்டு வந்துட்டேன். அந்த தீச்சட்டியை கொண்டு போய் போடுறப்ப நெருப்போட சேர்ந்து எல்லாம் வெடிச்சு சிதறிடும். அவங்களோட பூஜை தடைப்பட்டு போயிடும். சரி, நீ போ. ஏன் துர்கா நீ இப்படி இருக்க? உன்னை இப்படி பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாசாணி அம்மா, என் துர்காக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என் துர்கா நல்லபடியா பூஜையை முடிக்க நீதான் துணையா இருக்கணும். जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते
துர்கா 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 உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ நல்லபடியா பூஜையை முடிச்சிட்ட. இனிமே நம்ம நாகமலைக்கு போயிடலாம். ஆமா துர்கா, நீ நல்லபடியா முடிச்சிட்ட. நம்ம மாசாணி அம்மா உன்னை பூஜையை முடிக்க வச்சுட்டா. உன்னை சுத்தி வந்த ஆபத்து எல்லாத்தையும் மணல் மேடு மாரியம்மன் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டா. இனி எதுக்கும் கவலைப்படாத. வா வா. என்னாலும் என் ஜீவன் வாழுதே சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே உபய குசல சிரஜீவன பிரசுக பரித மஞ்சுளதர சுந்தாரே ஐயா, என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி உங்க ரத்தத்தை கீழே சிந்துறீங்க? நீங்க இப்படி பண்ணா பூஜை பாதிலே நின்னு போயிடும். ஐயா, இது உங்க முன்னோர்கள் பொக்கிஷம். இது போய் இப்படி தீல போட்டு எரிக்கிறீங்க. ஒச்சாயி, நடக்க கூடாதெல்லாம் நடந்துடுச்சு. அந்த மணல்மேட்டு மாரியம்மன் பூஜைய எல்லா தடைகளையும் மீறி அவங்க 2 பேரும் முடிச்சுட்டாங்க. அப்ப இனிமே அவங்க 2 பேரும் நாகமலைக்கு தானே போவாங்க. நாகமலைக்கு போய் ஒருவேளை காப்பு மாலையும் நொச்சு மாலையும் அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சது எல்லாமே சர்வநாசம் ஆயிடுமேயா. நீ சொல்றது சரிதான் ஒச்சாயி. மணல்மேடு மாரியம்மன் கோயில் அக்னி பூஜையை நல்லபடியா முடிச்சதால சிறு தெய்வத்தோட அருள் அந்த துர்காவுக்கும் கௌரிக்கும் ஆதரவா இருக்கு. நாகமலைக்கு போய் அங்கேயும் அந்த பூஜையை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து கழுகுமலைக்கு போறத யாராலையும் நானே நினைச்சாலும் தடுத்து நிறுத்த முடியாது.
எங்க முன்னோர்கள் ஓலைச்சுவடியில எழுதி வச்ச எதுவுமே கௌரி விஷயத்துல நடக்கல. அவங்கள தடுக்க முடியாம இப்படியே நடந்துகிட்டு இருந்தா இதுக்கப்புறமா நம்ம கதி அதோ கதிதான். அதனால நான் காளியோட பூஜையை மட்டும் பண்ணி நாகமலையில வச்சு அவங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி பேசல. ஜென்ரலாகவே இந்த கல்யாணங்கிற கான்செப்டில் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் பிரேக்கப் பண்ணிட்டு போகிறது, இதுக்கு பேர் வாழ்க்கையா? சின்னையா, வெயில் அடிக்கிறப்பதான் நிழலோட அருமை தெரியும், இருட்டுல இருக்கிறப்பதான் வெளிச்சத்தோட அருமையும் தெரியும். நீங்க சொல்ற மாதிரி வாழ்க்கையும் இருக்கு, ஆனா நான் கண்ணால பார்த்த மாதிரி வாழ்க்கையும் இருக்கு. என்னது, நீ கண்ணால பார்த்த வாழ்க்கையா? என் அக்காவும் மாமாவும் அப்படி இருந்திருந்தாங்க. இல்ல, புரியல. நீ யார சொல்ற? கௌரியோட அப்பா அம்மாவையா? ஆமா சின்னையா, என்னோட அக்கா மாமா மேல உயிரே வச்சிருந்தா. என் மாமாவும் அக்காவை உள்ளங்கையில வச்சு தாங்கினாரு. யாரு பார்த்தாலுமே புருஷன் பொண்டாட்டினா இப்படி ஒத்துமையா இருக்கணும்னு எங்க அக்காவையும் மாமாவையும் பார்த்து சொல்லுவாங்க. அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தவங்க வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் என் அக்காவும் மாமாவும் இறந்து போனாங்க. நான் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றேன், கல்யாணங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது அழகான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்குங்கிறது வாழ்றவங்க கையில தான் இருக்கு. ஏய் துர்கா, நான் சும்மா ஏதோ என் மனசுல தோணுதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். நீ என்னடானா இவ்வளோ பர்சனலா எடுத்துக்கிட்டு ரொம்ப எமோஷனல் ஆயிட்ட. ப்ளீஸ் அப்படியெல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி, நீ ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்க, வா நான் உனக்கு கால் பிடிச்சு விடுறேன். காட்டு. ஐயோ சின்னையா, சின்னையா வேண்டாம் சின்னையா, சும்மா இரு, சொன்னா கேளுங்க. துர்கா, நீ எதுவும் பேசாத. எனக்கு ஒண்ணுன்னா நீ எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதானே. அதனால பதில் பேசாம அமைதியா இரு. சின்னையா, என்ன நீங்க வெறுக்கல, ரொம்ப நல்லவரு நீங்க. சில நேரங்கள்ல நான் தான் உங்களை முழுசா தெரிஞ்சுக்காம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. துர்காவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. நாகமலைக்கு போறதுக்கும் அதை கடந்து கழுகு மலைக்கு போறதுக்கும் நீ தாமா கூட இருக்கணும். கடைசி வரைக்கும் துணையா நிக்கணும். ஐயா, எவ்வளவு பிரச்சனை கொடுத்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் கழுகு மலைக்கு போறதுக்கு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்கய்யா. காலனையா, இவங்க ரெண்டு பேரும் அடுத்து போக போறது நாகமலைக்கு தான். அந்த நாகத்தம்மனுக்கு இப்பவே இவளுங்க பூஜை பண்ணிட்டு இருக்காளுங்க. அந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சது. துர்காவும் அந்த கௌரியும் அங்க போறதுக்கு நாகாத்தம்மனே உறுதுணையா இருப்பா. ஏதாவது பண்ணி அந்த பூஜையை நிறுத்துங்க ஐயா. ஒச்சாயி, நீ இவ்வளவு தூரம் யோசிக்கும் போது அதை நான் தடுத்து நிறுத்த வழி ஏதும் பண்ணாமலா இருப்பேன்?
அதுக்கு வழி பண்ணிட்டீங்களா? ஆனா அந்த கௌரி நிம்மதியா உட்காந்து பூஜை பண்ணிட்டு இருக்காளே. கௌரி பக்கத்துல இருக்கிற அந்த பூக்கூடைய பார்த்துக்கிட்டே இரு. காலனையா, இப்ப நீங்க ஏவி விட்டது என்ன பூவு? இப்ப அந்த பூக்கூடையில நான் ஏவி விட்டது நாகலிங்க பூ. கௌரி ஒவ்வொரு பூவா எடுத்து அர்ச்சனை பண்ணுவா. அவ அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது அவளே அறியாம அந்த நாகலிங்க பூவை அவ கையாலேயே எடுத்து அர்ச்சனை பண்ணுவா. அப்படி அவ அந்த நாகலிங்க பூவை எடுக்கும் போது அந்த அம்மனோட கழுத்துல இருக்கிற பாம்பு அவ கையை தீண்டி கொத்திடும். அதோட வீரியம் தாங்க முடியாம அப்படியே அவளுக்கு உடம்புல விஷம் ஏறி சுருண்டு அதே இடத்துல அந்த கௌரி செத்து கிடப்பா. ஏன்னா அந்த கௌரி இப்போ அந்த அம்மனோட சக்தி இருக்கிற தெய்வ குழந்தை இல்ல. அவ இப்போ சாதாரண குழந்தை. அதனால இந்த விஷத்தை அவளால முறிக்கவே முடியாது.